நீங்க விஜய் சார் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இயல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, விஜய் சார் நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? விஜய். அவர் எப்படி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாரு அதுக்கு? என்ன விஜய் மட்டும் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாரா? ஃபர்ஸ்ட் நாள் சொன்னார், எப்படியும் கூப்பிடாத என் பேர் சொல்லி கூப்பிடுன்னு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு செட்டில் ரொம்ப தைரியமாக அவரை விஜய்னு கூப்பிட்ற ஒரே ஆள. ஓகே, உங்களுக்கு ட்ரிஷா மேம் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க இயல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்க சொன்ன உடனே அழுதீங்களாமே, எப்படி அழுதீங்க? உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா நடிக்க? அப்படியா? ஓகே, ஐ திங்க் we should get the inputs from parents அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தளபதி உங்களுக்கு என்ன மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு? அங்க வந்து ஏதாவது சொல்லி கொடுத்தாரு, அட்வைஸ் எல்லாம் பண்ணாரா? எதுவுமே சொல்லலையா? கொஞ்சம் விளையாடினாங்க. அப்படியா? என்ன விளையாடினாங்க? சும்மா டிக்கல் பண்ண மாதிரி விளையாடினாங்க. ஓகே, நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ஃபுல்லா ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷூட் என்னவா இருந்தது? எந்த சீன் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க ஷூட் பண்ணும்போது? அந்த தூங்குற சீன். நடிக்கவே தேவையில்ல, கண்ணை மூடி படுத்தா போதும், தூங்குற சீன் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இல்லை, அவன் சொன்ன காரணம் நீங்கள் படம் ரிலீஸ் ஆனது பொறுத்து தெரியும். ஓகே ஓகே, படத்தை பாருங்க தெரிஞ்சிடும். நீங்க இந்த ட்ரெய்லர்ல ஐனா வந்ததெல்லாம் பாத்தீங்களா? நேர்ல பாத்தீங்களா நீங்க? இல்ல இல்ல. அப்ப பாக்கும்போது எப்படி பயமா இருந்ததா? ட்ரெய்லர்ல பார்த்தது எல்லாமே. படத்துல நடிக்கும் போது ஹாப்பியா இருந்துச்சா இல்ல பயம் இருந்ததா, டென்ஷன் இருந்ததா உங்களுக்கு? ஹாப்பியா இருந்துச்சு. ஹாப்பியா இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணீங்களா? நீங்க லோகேஷ் அங்கிளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இப்ப சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஏதாவது சொல்லலாம் நீங்க. தேங்க்யூ சொல்லலாம். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸா. பல்லு முளைச்சிச்சா? அது செட்டில் இருக்கும்போது தான் விழுந்தது. நாங்கள் பேட்ச் ஒர்க்க போய் யோசிச்சுட்டு இருந்தோம், பல்லு விழுந்துச்சுன்னு என்ன பண்ண போகிறோன்னு. எப்படி புரிஞ்சு நடிச்சுக்கிறான், எப்படி இந்த வயசில் இது புரியுது, எப்படி சொல்கிறதெல்லாம் கேட்குது. நமக்கெல்லாம் ஒரு 10th படிக்கும்போது கூட அறிவு இல்லாமல் தான் இருந்தனால எப்படி எனக்கு வந்து இந்த வயசுலேயே எல்லாம் கிராப் பண்ணுது. ஏன்னா உண்மையிலேயே எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா 10th வரைக்கும் டேரக்டர்னு ஒரு தொழில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. ஒரு ஆர்ட்டுக்கு அதுக்கு ஒரு டெடிக்கேஷன், அந்த குழந்தைகளுக்கே உண்டான விளையாட்டுத்தனம் இருக்கும்ல நம்ம என்ன பண்ணாலும். பட் அங்கே நம்ம எவ்வளோ தடவை திரும்ப சொன்னாலும் காஷ்மீரில் அவ்வளோ குளிரில் எனக்கு ஃபீவர் வந்துச்சு, நிறைய தடவை கோல்டெலாம் இருந்தது. பட் ஆனால் எல்லாத்தையும் தாங்கிட்டு ப்ராப்பராக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாத்தையும் அது தாண்டி அங்க ஒரு குழந்தைகளுக்கே உண்டான ஒரு அடமன்சி இருக்குல்ல, எதுக்கு இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அது எதுவுமே இல்லாம ரோல் கேம்னு சொல்லிட்டா முடிஞ்சு வேற ஒரு ஆள். அது இந்த வயசுல எப்படிங்கிறது ஆச்சரியம் தான். ஒவ்வொரு படத்துக்குமே பிகாஸ் எதிர்பார்ப்புகள் ஃபேன்ஸ் கிட்ட இருந்துமே ரொம்ப அதிகம். அண்ட் சார் கிட்ட இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரஷர் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் இருக்குங்களா? இல்ல நீங்க வந்து யூ ஜஸ்ட் டேக் இட் இன் யோர் ஓன் வேர்ல்ட், நீங்க எழுதி அதுக்கப்புறம் பிரசன்ட் பண்ணுவீங்களா? ஹவ் இஸ் தட்? இல்ல அது இங்க இருந்து கத்துக்கிறது தான். எல்லாத்துல ஜாஸ்தி பிரஷர் இவருக்கு தான். பட் அதை அவர் ஹேண்டில் பண்றத பார்த்தா அவனுக்கு பொறாமையா இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் ஆசைப்படுமே, ஒர்க் பண்ணுமே. ஸோ அதே தான் ஹி டீச்சர்ஸ் அஸ். நாங்கள் அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்தது தலைவர் படத்துக்கு வந்து சொல்லியிருக்காரு, ஏதாவது நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களா ஆல்ரெடி? இல்ல அங்க என்ன யோசிக்குதோ அது அப்படியே பேப்பர்ல வந்துடும். அவ்வளோ. அதை தாண்டி இப்போ RKFIல ஒரு படம் சைன் பண்ணியிருக்கான், ஷூட் போக போகிறான். அவனோட டெபியூ அதில் தான். ஸோ இட்ஸ் அ ப்ரௌட் லான்ச் ஃபார் ஹிம் ஆல்சோ. ஸோ இது முடிச்சுட்டு தான், இது கேப்பில் தான் நீ பாட்டில் இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ நன்றி. ஓகே, ஸோ இது வந்து மோர் ஆஃப் ஒர்க் அப்படிங்கறத தாண்டி இட்ஸ் லைக் அ ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோல சார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்ட் அதை பத்தி சொல்லுங்க சார். ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட். காலேஜ் முடிச்சுட்டு வந்தான்னு நினைக்கிறேன், மாநகர் ரிலீஸ் அன்னைக்கு காலையில் வந்து சேர்ந்தான்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்போ நானே விழுந்தா இவன் பைக்கில் தான் சுற்றிட்டு இருப்போம். அப்போலேருந்து ஆச்சு 6-7 வருஷம் 7 வருஷம் மேலே ஆச்சு நினைக்கிறேன் கூட இருந்தான்.